தடம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,13,276 ரூபாவாக காணப்படுகிறது. அதோடு 24 கேரட் தங்க கிராம் 35,750 ரூபாவாகவும் 24 கேரட் தங்க பவுன் 2,85,950 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,780 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க பவுன் 2,62,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,290 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 21 கேரட் தங்க பவுன் 2,50,250 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 10 லட்சமாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குழு காப்பீட்டுத் தொகையை ரூபாய் 2.5 லட்சமாக குறைக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த திருத்தமானது 2025 அக்டோபர் 9 நடைமுறைக்கு வரவுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவானது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால் முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த வரவு செலவு திட்ட பரிந்துரையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் சிறப்பு நலன்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2023 மே மாதத்தில் அறிமுகமான குழு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டுக்கு அதிகபட்சம் ரூபாய் 10 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. புதிய தீர்மானத்தின்படி எதிர்வரும் காப்பீடு ஆண்டுக்கான வரம்பாக ரூபாய் 2.5 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 2025 அக்டோபரில் தொடங்கும் என காப்பீட்டு வருடத்திற்கு பயன்படுத்தப்படும். மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்து விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும். இதன்படி சிகிரியா, யாப்பஹூ, தம்புள்ள உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான 26 தொல்பொருள் மதிப்புமிக்க தளங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம். இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்படவுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாசார விவகார துணை அமைச்சர் கமகெதிரே திசாநாயக்க தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்டு நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு, மீண்டும் நிகழாமையை உறுதி செய்வதற்கும், உண்மை நிதி இழப்பீடுகள் உட்பட காணாமல் போனோரின் குடும்பங்களின் உரிமைகளை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க ஐநா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் கூட்டு புதைகுழி தளங்களில் இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை, நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும். பல தசாப்தங்களாக தங்கள் உறவுகளை தேடி வரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் ஐக்கிய நாடுகள் இலங்கை உறுதியாக நிற்கிறது. இலங்கை அரசாங்கம், குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம், தங்கள் பணியை வெளிப்படைத்தன்மையுடனும் விரைவுடனும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள ஆலோசனையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஐநா வலியுறுத்துவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகளும், எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. இந்நிலையில் 177 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நல்லூரிலே எடுக்கப்படுகின்ற மண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், எடுக்கப்பட்ட மண் மறுபடியும் எடுத்த இடத்திலேயே போடப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்விலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் செம்மணி தொடர்பில் ஹர்சன நாணயக்கார, இது ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி, இது உண்மையான விடயமல்ல, கொலை செய்யப்பட்ட விடயமல்ல என்றார்.
ஆனால் எங்களுடைய இனத்தின் உடலங்கள் புதைக்கப்பட்டு இப்போது தோண்டி எடுக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் முகப்புத்தக பதிவுக்கு என்னை CID அழைத்திருந்தார்கள். ஆனந்த சுதாகர் போன்ற பயங்கரவாத தடை சட்டத்தால் இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்களை 20 தொடக்கம் 25 வருடங்கள் இச்சட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் பிரதமர் ஹரிணி அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய கூட்டம் தொடர்பில் அதிபர் ஆசிரியர்களும் பின்னால் நித்திரை கொண்டது ஒரு பாரதூரமான விடயமாக கருதப்பட்டது. எடுத்த விதத்திலே கல்வி செயற்பாடுகளை தலைகீழாக மாற்றுவதை முன்னிட்டு கவலை அடைகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சங்குப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியது. யாழிலிருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெறும் போது காரினுள் 3 இளைஞர்கள் இருந்தபோதும் எவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலவாக்கலை ஆடை தொழிற்சாலையில் வேலைக்கு சேரவிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று மாலை நீராடச் சென்ற குளத்தில் சேற்றில் சிக்கி உயிரிழந்துள்ளார். புசலாவ பகுதியைச் சேர்ந்த மயில் வாகனம் கனகரட்டம் என்ற 20 வயது இளைஞனே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லோகில் தனது நண்பர்களுடன் தலவாக்கலைக்கு வந்து நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் நேற்று மாலை அவரது நண்பர்கள் 4 பேரும் குளத்தில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது குளத்தில் இருந்த இரும்பு தூண் ஒன்றிலிருந்து குதித்த போது சேற்றுக்குள் சிக்கிக் கொண்டதாகவும் உடனடியாக அவரை மீட்க முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை எனவும் அவரது நண்பர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து லிந்துலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.